வணக்கம். பௌத்தரம் மாதிரி தோற்றம் உள்ள ஒரு கடுமையான கட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆசனத்தை சுற்றி திடீர்னு தோன்றுறது உண்டு. இந்த தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கடுமையாக வலியோடு இருக்கும். ஆனால் கண் ஒன்றும் இருக்காது. கண்ணுன்னா எப்படின்னா அது ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு கண் வைக்காத அளவுக்கு உருண்டு திரளாத அளவுக்கு ஒரு கல் மாதிரி ஒரு டியூமர் மாதிரி ஹார்டாக இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சூடாக ஒரு வாமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடுமையான குத்தல் வலி உள்ள ஒரு கட்டியை அது என்ன மாதிரி கட்டியாக இருந்தாலும் சரி, அது ஒரு வைரல் ஆக்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை பௌத்தரத்தோடைய ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி, அதை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான வழி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் அது பௌத்தரம் தானா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் விட்டால் வேறு வழி கிடையாது. எம்ஆர்ஐயில் தான் ப்ராப்பராக அதை கண்டுபிடிக்க முடியும். மேலும் பழைய காலத்தில் சில அறிகுறிகளை வச்சு நான் சித்த மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறது உண்டு. அது அவங்களுடைய அனுபவங்களை காட்டும். அதை விடுத்து இதுக்கு ஒரு எளிமையான ஒரு சிகிச்சை முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, சீத்தாப்பழம் மரத்தோட இலை தேவையான அளவுக்கு கொண்டு நல்லா பொடியாக அரிஞ்சு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2-3 லிட்டர் தண்ணியை ஊற்றிடுங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு கரைஞ்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு கீழே இறக்கி மிதமான சூட்டில் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு நல்ல வாயகலமான ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் கட்டி உள்ள பாகத்தை உட்காந்து அதில் ஒரு ஒத்தனை மாதிரி உட்காந்துக்க வேண்டியது தான். ஏன்னா சாதாரணமாக உப்பு போட்டு உட்கார்றது ஒரு டைப்பு, இந்த மாதிரி செஞ்சுக்கிறது ஒரு டைப்பு. நாங்கள் ஏற்கனவே சில மருந்துகள்லாம் சொல்லியிருக்கிறோம். மணத்து தக்காளி கீரையில் கூட இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை விட இது ரொம்ப ஸ்பீடான பிரயோகம். அது ரொம்ப வேகமாக வலியை நிவர்த்தி பண்ணும். இது மாதிரி அந்த சூடு தணிகிற வரைக்கும் நீங்கள் அந்த உத்தரத்தை கொடுத்துக்கிட்டே வரலாம். அப்படி பாத்திரத்தில் உட்கார முடியலன்னா யாராவது ஒரு ஹெல்ப்பரை வச்சு ஒரு வெள்ளை துணியை போட்டு ஒரு காட்டன் துணியை போட்டு ஒத்தரம் மாதிரி அதை ஒத்தரம் மாதிரி தப்பளை மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒத்தரம் மாதிரி அந்த தண்ணியால் கொடுத்தா கூட நல்லா எஃபெக்டாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டைப்பு. இன்னும் இதை கொஞ்சம் வீரியப்படுத்தி செஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி உத்தரம் பண்ண கையோடைய உள்ளுக்குள்ளே குழஞ்சி விழுந்து போன அந்த இலை இருக்கு இல்லையா, சீதா மரத்துலாம் அடுத்த இலை இருக்கு இல்லையா, அந்த குழஞ்சி போன அந்த இலையை சேகரித்து, அப்படி இல்லைன்னா புதிய இலையாக இருந்தால் சேகரித்து அதோட கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடியை வச்சு நல்லா நைஸாக அம்மியில் அரைச்சி, அம்மியில் தாங்க அரைக்கணும், மிக்ஸி அரை சரியாக இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பருத்தி துணியில் கட் பண்ணி அதில் நல்லா கனமாக தடவி அந்த இடத்துல ஒட்டி விட்டுற வேண்டியது. ஒட்டி விட்டுட்டு ஃபர்தராக அதை பிரியாத அளவுக்கு ஒரு கிராஸ் டைப்பில் ஏதாவது ஒரு பிளாஸ்டரை போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பழைய துணியால் லங்கோட் மாதிரி கட்டிக்கலாம். இப்படி அந்த இடத்துல ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு பற்று மாதிரி போட்டுக்கிட்டே வந்தால் எப்படிப்பட்ட புறப்பாடாக இருந்தாலும் சரிங்க, அங்கேருந்து ஒரு ரொம்ப ஹார்டாக கடுமையாக வலியோட சிவியர் பெயினோடு இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹீலாகி அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட ரொம்ப பெரிய கட்டியாக இருந்ததுன்னா சீக்கிரம் உருண்டு திரண்டு உடையிறதுக்கான உபாயத்தை இந்த பற்றே உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கும். இந்த மாதிரி உடையிற நேரத்தில் கூட இந்த மாதிரி அரைச்சி 10 போட்டுக்கிட்டே வந்தால் ரொம்ப சீக்கிரம் உடைஞ்சி அதில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்துடும். உள்ளுக்குள்ளே ஒரு ஆணி வேறு இருந்தாலும் வெளியில் வந்துடும். ஆனால் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய கட்டிகளுக்கு இந்த பிரயோகம் பண்ண முடியாது. ஏன்னா டீப்பாக இருக்கக்கூடிய கட்டி அது இருக்கக்கூடிய லொக்கேஷனு, அதாவது 9 o'clock பொசிஷனில் இருக்கும், 10 o'clockல இருக்கும். அது மாதிரி டீப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு இது பயன்படாது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வைரல் கட்டியாக 1 o'clock 2 o'clockல உள்ள பொசிஷனில் உள்ள கட்டிகளாக இருந்தால் இது கண்டிப்பாக இது உடைக்கும், அப்படி இல்லைன்னா அமுக்கிடும். இது ஒரு கைகண்ட பிரயோகம். இது உபயோகப்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா அடிக்கடி கேட்குறது இதுதான். அதாவது அது பௌத்தரமாக என்னன்னே தெரியாது, அங்கேருந்து ஒரு புறப்பாடு மாதிரி ஒரு கட்டி மாதிரி வலியோடு வந்த உடனே எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இது என்ன அது என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நிறைய பேர் படமெல்லாம் எடுத்து கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் எம்ஆர்ஐ பார்த்துக்கிறது அடிக்கடி மறைஞ்சிருந்தாலும், நீங்கள் எந்த சிகிச்சை எடுத்து மறைஞ்சிருந்தாலும், இல்லை எங்கே சிகிச்சை எடுத்து மறைஞ்சிருந்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துக்கிறது ஒரு தடவை ரொம்ப புத்திசாலித்தனமானது. நன்றி. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒபேசிட்டிக்கு மருந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த வகையில் நாங்கள் ஒரு 3 மாத சிகிச்சைக்காக, அதாவது 3 மாத சிகிச்சையிலே எப்படிப்பட்ட உடல் பருமனாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு வெயிட் உள்ள ஒரு தேகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப வேகமாக
அதாவது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஃபேட்டாக இருந்தாலும் பர்ன் பண்ணி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் நாங்கள் வச்சுருக்கிறோம். அது முற்றிலும் வந்து 100% வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அது வந்து 100% மூலிகையால் மட்டும் தயாரிக்கப்பட்டது. ஆனால் கண்டிப்பாக வந்து 3 மாத பேக்காக தான் நாங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். தேவை உள்ளவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து குரியர் போட்டுருவோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒபேசிட்டி வந்து நிறைய டைப் இருக்குது. ஹெரிடிட்ரியாக வர்றது ஒரு டைப் இருக்குது, இடைக்காலத்தில் வர்றது அது ஒரு டைப் இருக்குது. எப்படியா இருந்தாலும் இது வந்து ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா தைராய்டு, இன்னும் உணவு பிரச்சனைகள் நிறையா எடுத்துக்கலாம், நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒபேசிட்டியில் வந்து இப்போ சமீபத்தில் நிறையா மருந்துகள் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா பசியை குறைச்சி உடலை குறைக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பசியை குறைச்சி நமக்கு ஓரளவு தேவையான அளவுக்கு உடலில் ஒரு கலோரியை மெயின்டைன் பண்ணி உடம்பை கரைக்கிற மாதிரி ஒரு மருந்து இருக்குது அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு நிறைய பேர் சைடு எஃபெக்டில் உண்டானவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பசியை குறைக்கிறதுன்றது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். கண்டிப்பாக அது ஆபத்தான விஷயந்தான். அதனால் முற்றிலும் ரொம்ப இயற்கை வழியில் தான் இதை பண்ணிக்கணும். ரொம்ப அவசரகால சிகிச்சை அப்படின்றது இதில் வந்து ஒபேசிட்டியில் பயன்படாது. ஏன்னா இது வந்து என்ன தான் உள்மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கான உணவுகள் கட்டுப்பாடுகளும் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸு, அதாவது வீட்டிலே இருக்கிறவங்க யோகா, இதில் ஒரு ஸ்கிப்பிங்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தால் சரியாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த ஒபேசிட்டிக்கு கொடுக்கக்கூடிய இந்த மருந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் நோயாளிகளும் உபயோகப்படுத்தலாம், ப்ரெஷர் நோயாளிகளும் உபயோகப்படுத்தலாம், சிறார்களும் உபயோகப்படுத்தலாம். அதாவது சிறார்கள்னால் பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசுல கடுமையான ஒபேசிட்டி உள்ள குழந்தைங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு அதை ஏற்றுறது. மேலும் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஒபேசிட்டியில் கூட எங்கள் மருந்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தைராய்டு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பாடியை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் நாங்கள் தயாரித்து கொடுக்குறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இன்சுலினோட இதை ரெசிஸ்ட் பண்ணி அது நல்லா உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி, அந்த ஃபேட்டி லிவரும் வந்து உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பு இந்த தயாரிப்பு. இது மட்டும் இல்லை, உடம்புல அங்கங்கே இருக்கக்கூடிய லைப்போமான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டியும் கரைஞ்சிடும். வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்லா ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.